வணக்கம் நண்பர்களே. மக்களின் கண்ணில் மண்ணை தூவி ஏமாற்றி கோடி கோடியாக பணத்தை சம்பாதித்து நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணி BMW காரில் வரக்கூடிய ஜென்மங்கள் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உயிர் வாழ்கிறாங்களா அப்படின்னு கேள்வியை கேட்டிங்கன்னா, வள்ளுவரின் தியரி படி அவங்க வாழ்கிறார்கள், ஆனால் உயிர் வாழவில்லை. உயிர் வாழ்வதற்கும் வாழ்வதற்கும் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங், லிவிங், அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அனைவரும் பகவானால் படைக்கப்பட்டவர்கள். என்கிட்ட இருக்கக்கூடிய அதே பகவான் ஏழைகிட்டையும் இருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து நீடி பீப்புள், ஏழைகளுக்கு உதவி செய்து இந்த உலகத்தில் வாழ்கிறான் பாருங்க, அவன் தாங்க உயிர் வாழ்வான், லிவிங் ஃப்ரூட்ஃபுல்லி. மற்றவங்கெல்லாம் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங், வாழ்கிறார்கள், உயிர் வாழவில்லை. அழகான ஆங்கிலத்தில் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், தே அலோன் லிவ் who live for the welfare of others. The rest are more dead than alive. யார் மற்றவர்களுக்காக வாழ்கிறானோ அவர்கள்தான் உயிர் வாழ்கிறார்கள். மற்றவங்கெல்லாம் செத்தவங்களுக்கு சமமானவர்கள் தான். மோர் டெட், செத்தவங்க தான், தேன் அலைவ், உயிர் வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. திருவள்ளுவரும் விவேகானந்தரும் ஒரே கருத்தை சொல்கிறார்கள். விவேகானந்தர் சொல்கிறதுக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊரில் திருவள்ளுவர் சொல்லிட்டாருங்க. அதை அப்படியே எதிரொலிக்கிறார் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரையும் திருவள்ளுவரையும் நாம் நினைவு கூர்வோம், அவர்கள் பாதங்களை தொட்டு வணங்குவோம். வணக்கம்.